நம்முடைய தாய் தந்தையாரின் கடவுளாலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் அருளும் அமைதியும் உண்டாயிருப்பனவாக. ஆமென். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி வேண்டிக் கொள்வோம். எல்லா துதிகளுக்கும் தோற்றங்களுக்கும் பாத்திரங்களாக இருக்கிற எங்கள் அன்பின் நல்ல கடவுளே, அனைத்து ஆற்றல் நிறைந்த தாயின் தலைவானதே, இந்த அருமையான கிறிஸ்து வருகையின் காலங்களிலே ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை சந்திக்கும்படியாக நீங்கள் கொடுக்கின்ற நல்ல வாய்ப்புகளுக்காக நன்றி படைக்கிறோம். இந்த நாளிலும் இந்த வழிபாட்டில் நான் பங்கேற்று உங்களுடைய திருப்பெயரை மாற்றிப்படுத்தும்படியாக ஆண்டவர் எங்களுக்கு துணை செய்திருக்கிறேன், வாய்ப்பளித்திருக்கிறேன். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் நாங்கள் கேட்கின்ற வார்த்தைகள் உங்களுடைய வார்த்தைகளாக இருக்கட்டும். உங்களுடைய ஆவியான வழியாக எங்களோடு பேசுகிறார்கள். எங்கள் ஆவி ஆத்துமா எல்லாவற்றையும் உங்களிடத்தில் ஒப்புவிக்கிறோம். ஆண்டு ஒன்றும் எடுத்தும் கனப்படுத்தும். இயேசு எங்கள் திருப்பெயரை முன்னிட்டு வேண்டுதல் செய்கிறோம். எங்கள் அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம். கிறிஸ்து வருகையின் 2ஆம் ஞாயிறில் சொல்லப்படுகின்ற இந்த நாளிலே படித்து சிந்திக்கும்படியாக நம்முடைய முன்னோர்களால் முன்குறிக்கப்பட்டுள்ள நற்செய்தி பகுதி தூய மத்தேயு என்பவருடைய நற்செய்தி நூல் 25ஆம் பிரிவு திருவசனம் 1 தொடங்கி 13 வரை அடங்கிய பகுதியை படிக்க அனைவரும் கவனமாய் கேட்போம். அந்நாளில் விண்ணரசு எவ்வாறு இருக்கும் என்பதை பின்வரும் நிகழ்ச்சி வாயிலாக விளக்கலாம். மணமகனை எதிர்கொள்ள மணமகளின் தோழியர் 10 பேர் தங்கள் விளக்குகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு சென்றார்கள். அவர்களுள் 5 பேர் அறிவிலிகள், 5 பேர் முன்மதியை உடையவர்கள். அறிவிலிகள் 5வரும் தங்கள் விளக்குகளை எடுத்து சென்றார்கள். ஆனால் தங்களோடு எண்ணெய் எடுத்து செல்லவில்லை. முன்மதியுடையோர் தங்கள் விளக்குகளுடன் கலங்களில் எண்ணெயும் எடுத்து சென்றனர். மணமகன் வர காலம் தாழ்த்தவே அனைவரும் தூக்க மயக்கத்தால் உறங்கிவிட்டனர். நள்ளிரவில் இதோ மணமகன் வருகிறார், அவரை எதிர்கொள்ள வாருங்கள் என்ற உரத்த குரல் ஒலித்தது. மணமகளின் தோழியர் எல்லாரும் எழுந்து தங்கள் விளக்குகளை ஒழுங்குபடுத்தினர். அப்போது அறிவிலிகள் முன்மதியுடையோரை பார்த்து, எங்கள் விளக்குகள் அணைந்து கொண்டிருக்கின்றன, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கும் கொடுங்கள் என்றார்கள். முன்மதி உடையவர்கள் மறுமொழியாக, உங்களுக்கும் எங்களுக்கும் எண்ணெய் போதுமான அளவு இராமல் போகலாம், எனவே வணிகரிடம் போய் நீங்களே வாங்கிக் கொள்வதுதான் நல்லது என்றார்கள். அவர்களும் வாங்க புறப்பட்டு சென்றார்கள். அப்போது மணமகன் வந்துவிட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு திருமண மண்டபத்திற்குள் புகுந்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பிறகு மற்ற தோழிகளும் வந்து, ஐயா ஐயா, எங்களுக்கு கதவை திறந்துவிடும் என்றார்கள். அவர் மறுமொழியாக, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு உங்களை தெரியாது என்றார். எனவே விழிப்பாயிருங்கள், ஏனெனில் அவர் வரும் நாளோ வேலையோ உங்களுக்கு தெரியாது என்றார் என்றவில்லை. வேதத்துக்காக ஸ்தோத்திரம் உமக்குண்டாவதாக. தெய்வீக வார்த்தையை தேடும் எல்லோரும் பக்தியாக ஆராய்ந்து பார்த்து சேவித்து கைகொள்ளவே கடாட்சித்து நல்லாவியை அடையும். கிறிஸ்துவுக்குள் அன்பான பெற்றோர்களே, பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, அருமையான பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் முதலாவது கிறிஸ்துவ வருகையின் நாட்களிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்வடைகிறேன். உங்கள்
முடிகிறேன். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால் வந்துட்டு போனேன். அதோட இப்போ தான் வந்திருக்கிறேன். இந்த நாளிலே கிறிஸ்து வருகையின் காலத்திற்குரிய நற்செய்தி. கிறிஸ்து வருகை என்றவுடனே 2 வருகை இருக்குது இல்லையா? ஆமாங்க. என் முகம் தெரியாதவங்க கொஞ்சம் அப்படியே எதிர்பார்க்க அந்த பக்கமாக இருக்காங்க. பிள்ளைகள் அப்படி போயிட்டு தான் வரணும். இந்த உட்காந்து என்ன முன்னாடி தெரிய வருது. இங்கே கிட்ட உட்காந்து தான் தெரிய வருது. வாரியத்துக்கு வைத்தியம் மருத்துவ பேச்சு கவனமாக தூங்குற வேலையை செய்யக்கூடாது. முதல்ல உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி. ஏன்னா இது மகிழ்ச்சியான காலம் இல்லையா? பிறப்பின் நற்செய்தி என்றாலே, கிறிஸ்து பிறப்பு என்றாலே முகவாட்டமாக இருக்கக்கூடாது, மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இன்னைக்கு கோயிலுக்குள்ள வந்த பிறகு இதான் குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென் அப்படி சொல்லிதான் ஆரம்பிக்கிறேன். எத்தனை பேர் இப்படிதான் ஆரம்பிக்கிறது தெரியும்? ஆறாவது என்ன சொல்லி ஆரம்பிக்கிறாருன்னு எல்லாருக்கும் தெரியுமா? தெரியுமா? இதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். தந்தை தெய்வம் தூய ஆவியின் பெயராலே ஆமென். அதை சொல்லும் போது யார் யாரெல்லாம் யாராவது எழுதுறீங்க? எத்தனை பேர் யாராவது எழுதணும்? அந்த கேள்வியை நமக்கு நாமே என்ன பண்ணிக்கலாம்? கேட்டுக்கொள்ள. சரிங்களா? கேட்டுக்கலாமா? அதை கேட்டுக்காம போயிட்டோம்னா இன்னைக்கு நச்செய்தி இருக்குல்ல, அதில் இருக்கிற மதியற்ற பெண்களை போல நாம ஆயிடும். ஆமாம் இல்லையா? ஆமாம் தானே? ஐயா வந்தது வரட்டுமா? நம்ம பேசுறதுக்கு ஏசத்துக்குனே வந்துருக்காரு கொஞ்சம் அப்படின்னு நினைப்போம்ல. அப்படிதான் இல்லை. ஆண்டவர் இயேசு எவ்வளவு இரக்கம் உள்ளவரோ அதே அளவுக்கு நீதி உள்ளவர், கட்டளைக்கானவர், ஒழுக்கமானவர். அது தெரியுமா? இயேசு அன்பானவர் என்று எல்லாருக்கும் தெரியும். இயேசு ஒழுக்கமானவர் என்று எல்லாருக்குமே தெரியுமா? தெரியாது. ஆனா அதை பற்றி நமக்கு பேசுறதே கிடையாது. இதுவரைக்கும் எந்த ஊழியக்காரராவது இயேசு ஒழுக்கமானவர் என்பதை சபைக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. ஏன்னா கற்றுக் கொடுக்குற நம்மளே சில நேரத்தில் என்ன பண்ணுறது, ஒழுக்கமா இருக்கிறதில்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம். ரெண்டாவது, அன்பை சொல்லிக் கொடுத்தா காணிக்கை வசூலாகும். ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தா வசூல் ஆகாது. நீங்க ஒழுங்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்க வீட்டில் வந்து ஹவுஸ் விசிட்ல சொன்னாங்கன்னா வெளியே போய் அவங்க கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லி பாருங்க. கிச்சன் வரைக்கும் கொண்டு போவாங்க. ஐயா இங்க ஒரு ஜாம் பண்ணுங்க, அங்க ஒரு ஜாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆமா தானே? ஆமாவா இல்லையாவா? ஊழியக்காரர் வந்தாங்கன்னா டெலிகேஷன் டே நீங்க எப்படி வந்து வீட்டில் ஒவ்வொரு ரூமுக்கு ஜாம் பண்ணுறாங்க, அதுமாரி ஒவ்வொரு ரூமுக்காக கூப்பிட்டு ஜாம் பண்ணாங்க. ஏன்னா ஒவ்வொரு ரூம்லையும் என்ன பண்ணலாம், எல்லா தீபாவளிக்கும் காசு இருக்கணும். எங்கே திருமணாங்க காசு இருக்கணும், பணம் இருக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம். அதுதான் வந்து வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிற ஒரு சமூகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். நாமும் பிற சமய மக்களை போல தான் என்ன பண்ணுறோம், இருக்கிறோம். பிற சமய மக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் பெரிய வித்தியாசம் இன்றைய காலத்திலே கிடையாது. அவங்க என்னென்னத்துக்கு தான் ஆசைப்படுறாங்களோ அது எல்லாத்தையும் நாமளும் ஆசைப்படுறோம்.
பொட்டு வைக்கிறதுல அவ்வளோதான் நம்ம செய்யாது. விபூதி வைக்காம பொட்டு வைக்காம எல்லா வேலையுமே என்ன பண்ணலாம், செய்யலாம். இல்லைன்னு சொல்ல முடியுமா? நாலு நட்சத்திரம் பார்க்குறோமா இல்லையா? ஜோசி பார்க்குறோமா? பார்க்கலையா? அப்படியா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களாக இருக்குதுன்னு தான் ஆண்டவர் விரும்புகிறார். நாம் மக்களை போல வேற்று சமய நம்பிக்கையுடைய மக்களை போலவே எல்லாவற்றையும் செய்தோமையானால் அவர்களே நம்மை பார்த்து என்ன சொன்னாங்க? சிரிப்பாங்க. என்ன இப்ப இந்த கோயில அந்த கோயிலுக்கு போயின்னா பெரிய வித்தியாசமா இருக்கிறாங்க? ஒண்ணுமே கிடையாது. அப்படியே சொல்லுகின்ற ஒரு வாழ்க்கை எல்லாரும் பெரும்பாலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அப்படி இல்லாது இருக்கிறீர்கள் என்பதை நான் கேள்விப்பட்டதுனாலே உங்களை குறித்த ஆளுநருக்கு நன்றி செய்கிறேன். இல்லையா? இந்த நாளிலே நமக்கு ஆண்டவர் சொல்ல வருகிற செய்தி என்ன? கடவுள் பேசுகிறார். என் மூலமாக பேசுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கடவுள் கொடுத்துருக்கார். சரியா? என் மூலமா அவர் என்ன பேசுறாருன்னு கேட்டுக்கிட்டு என் மூலமாக பேசுகிற சாமி எனக்கு என்ன சொல்ற அப்படின்றத நீங்களும் போகணும், சாமியில கேட்கணும். நான் பேசுறது மாத்திரமே கேட்டு போய் அப்பாடா நீ போகணும் நல்ல வேலை போயிடுச்சு அப்படின்னு அதோட போயிடுறது இல்லை. சரிங்களா? இன்றைய நாளிலே படிக்க கேட்ட 4 திருமறை பகுதிகள் இல்லையா? திருமறையில் 4 பகுதிகளை நாம் படிக்க கேட்டுக்கிறோம். வழிபாட்டிலே திருப்பாடல் சங்கீதத்திலிருந்து ஒரு பகுதியை படிக்கிறோம். சில நேரத்தில் 2 சங்கீதம் கொடுப்பாங்க. முறையாக படிக்கிற சங்கீதம் ஒன்று, பழைய பாட்டு பகுதி முதல் உடன்படிக்கை பகுதிக்கு ஒரு சங்கீதம் கொடுக்கலாம். பொதுவாக திருச்சட்டம் அல்லது இறைவாக்கு நூல்கள் அல்லது திருப்பாடல்கள் ஞான இலக்கியங்களிலிருந்து ஒரு பகுதியும் திருப்பாடல்களிலிருந்து கண்டிப்பாக ஒரு பகுதியை கொடுப்பார். சங்கீதத்திலிருந்து ஒரு பகுதி கண்டிப்பாக வழிபாட்டில் இருக்கும். பழைய பாட்டில் 3 விதமாக இருக்குது. முதல்ல சட்ட புத்தகம் தோரா அப்படி சொல்றீங்க. தோரானா 5 ஆகமங்கள். அதன் பிறகு பார்த்தோன்னா வரலாற்று நூல்கள். அதன் பிறகு இறைவாக்கு நூல்கள். ஆனால் வரலாற்றுக்கு முந்தையது இறைவாக்கு நூல்கள். தோரா, இறைவாக்கு நூல்கள், அதன் பிறகுதான் ஞான இலக்கியம். இப்படி பழைய பாட்டை வகைப்படுத்தி வைத்திருக்கிறார். அதிலிருந்து ஒரு பகுதியை படிக்க கேட்கிறோம். அதன் பிறகு புதிய பாட்டில் திருமுக பகுதி ஒன்றை படிக்கிறோம். நற்செய்தி பகுதி படிக்கிறோம். 4 பகுதியிலிருந்து படிக்கிறார். இந்த 4 பகுதியிலிருந்து ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொல்றாரு அப்படின்றத ஏற்கனவே 4 பகுதி வீட்டில் படிச்சுட்டு வந்தவங்க யாராவது இருக்கீங்களா? யாருக்கெல்லாம் அனுமானத்தை கேட்டு வாங்குற பழக்கம் இருக்கு? அடுத்த வாரம் என்ன பிரசங்க யாராவது நம்ம ஐக்கிட்ட கேட்டுக்கணுமா? அடுத்த வாரத்தினுடைய திருமலை பகுதியில் என்னங்கய்யா, அடுத்த வாரம் என்ன பாட்டீங்க அப்படின்னு கோயில் முடிச்சு அல்லது இந்த வாரத்தில் 6 நாள் இருக்கிற இடையில யாருன்னா ஐக்கிட்ட அடுத்த வாரம் பிரசங்கத்துக்கான பகுதியில் அடுத்த வாரம் என்ன பைபிள் ரீடிங் படிக்கணும்னு கேட்டுருக்கிறோமா? கேட்கணும். அதுதான் நாம் கேட்டுவிட்டு அடுத்த வாரத்துக்கான அறுவடை பகுதியை இந்த வாரத்தில் படிச்சுட்டு இங்கே வந்தோம்னா தான் அறிவு பண்ணுற பசங்க சரியா தப்பான்றது தெரியும். அறிவு அறுவடையை ஆயத்தம் பண்ணி கொண்டு வந்திருக்கிறாரா இல்லை கதை பேசிட்டு போறாரா அப்படின்றது தெரியும். சரிங்களா? ஒவ்வொரு இறை மக்களுமே ஆயத்தான். ஐயத்தான் பசங்க பண்ண போறாரு. நம்ம என்ன கேட்கலாம் போறோம் அப்படின்னு என்ன சொல்றாரு கேட்டு போவோம் அப்படின்னு அப்படியே நம்ம இருக்கக்கூடாது. நம்ம ஒரு போடுகிற அளவுக்கு நம்ம இறை
ஞானத்திலே இறை அறிவிலே நம்மை வளர்த்துக் கொள்வது. நம்முடைய சபை அப்படிப்பட்ட சபை. புத்தகம் திருச்சபை என்பது ஆயிரங்களும் இறை மக்களும் சமம். இறை மக்களை விட ஐயரும் ஒன்றும் பெரிய சூப்பர் மேன்லாம் கிடையாது. சரிங்களா? ஐயரும் சபையாரும் சமந்தான். அந்த தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். இப்போ வேறு சமயத்தில் பார்த்தோன்னா மடாதிபதி, அப்புறம் பெரிய சாமியார், சின்ன சாமியார், குட்டி சாமியார் இப்படிலாம் சொல்கிறாங்க. இங்கே அப்படி கிடையாது. வேலையில் இருந்தாலும் ஆயிரம் இருந்தாலும் சமம், ஆயிரம் இருந்தாலும் இறை மக்கள் இருந்தாலும் சமம். எனக்கு என்ன உரிமை அதே உரிமை உங்களுக்கு இருக்குது. அதை ஏதோ தேர்தலில் அல்லது பதவிக்காக மாத்திரம் பயன்படுத்துறதில்லை. கடவுளுடைய வார்த்தையை அருளுரையாக பகிர்ந்து கொள்வதற்கு நாம் அந்த அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும். இறை மக்களும் ஆயிரம் சமம் என்பதை இறை வார்த்தையை மற்றவர்கள் போதிப்பதிலே பயன்படுத்த வேண்டும். சரிங்களா? ஓகேங்களா? ஒரு காலகட்டத்தில் பள்ளிக்கூடத்தில் டீச்சர் என்ன சொல்றாங்க, அதை மாணவர்கள் எந்த விதமான கேள்வியும் எழுப்பாமல் அப்படியே கேட்டுக்கொண்டு மனப்பாடம் செய்து அதை ஒப்புவிக்க வேண்டும். இன்னைக்கு எப்படியா? இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு என்னது? கேள்வி கேட்டு கற்றுக்கொள்ளுதல். ஆசிரியருக்கு மாணவர் கற்றுக்கொள்ள வேண்டும். மாணவர்கள் தங்களுடைய சிந்தனைகள், தங்களுடைய அறிவு சார்ந்த விஷயங்கள், தங்களுக்கு மனிதர்கள் வருகின்றவற்றை ஆசிரியர்களே பகிர்ந்து கொள்வது அல்லது சொல்லி வினா எழுப்பி அதை இன்னும் தெளிவு பெற்றுக் கொள்ளுதல். ஆகவே கேள்வி எழுப்பி கற்றுக்கொள்கின்ற உரிமையை பெற்றிருந்த காலத்திலே வாழ்ந்து கொள்கிறோம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நற்செய்திக்குள்ள போனோம்னா 4 பகுதிகளில் என்ன செய்தி இருக்குது நீங்கள் முதல்ல சொல்றீங்க. இது வரைக்கும் அப்படி இல்லை, ஏன் இனிமே கண்டிப்பாக செய்வோம் அப்படின்ற மனநிலைக்கு வந்து இல்லையா? திரும்ப உங்களை கேள்வி கேட்டா நான் வந்து தப்பேன். ஆனால் திரும்ப உங்களை கேள்வி கேட்க இன்றைய நாளின் திருமறை பகுதிகளான 4 பகுதியிலே முதல் பகுதி திருப்பாடல் என்பதை பார்த்தோம்னால், இஸ்ரவேல் மக்கள் சிறையிருப்பிலே இருக்கிறார்கள். சிறையிருப்பில் இருக்கின்ற மக்களை கடவுள் மீண்டுமாக மீட்டுக் கொண்டு வருகிறார். மனித வாழ்விலே தவறு செய்யாத மனிதன் யாருமே கிடையாது. ஆனால் கடவுள் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் திரும்ப வர வேண்டும், மீண்டு வர வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், நல்வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும், நீங்கள் மீட்டுருவாக்கத்தின் வாழ்வை நோக்கி வர வேண்டும் என்பதை கடவுள் விரும்புகிறார். அப்போ கடவுள் வரலாறு தோறும் செயலாற்றி கொண்டே இருக்கிற கடவுளாக இருக்கிறார். இப்போ கிறிஸ்து வருகையும் படிக்கிறோம். ஆனால் உண்மையாலுமே இது வருகையா? கடவுள் ஏற்கனவே இருக்கிறாரா இல்லையா? ஏற்கனவே இருக்கிறாரு. எங்க இருக்கிறாரு? எல்லா இடத்திலும் இருக்கிறார், எங்கும் இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார். அப்புறம் என்ன புதுசா வரான்னு பார்த்துட்டு நமக்குள்ளே இருக்கின்றவரை வெளியே என்ன பண்ணியிருந்தான் பார்த்து வரான்னு பார்த்துட்டு அந்த அர்த்தத்தில் தான் என்ன பண்றான்? கிறிஸ்து வருகை. கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார், கடவுள் நமக்குள்ளே இருக்கிறார். அப்படியானால் கிறிஸ்து வருகை ஏன் எதிர்நோக்குகிறோம்னா, நம்ம புதுசா எதிர்நோக்கல. அவர் வாழ்ந்த காலத்திலே சொன்னவற்றை நினைவு கூறவும் அதை பெர்ஃபார்ம் பண்ணுகிற இடத்துல தான் நம்ம இருக்கிறோம். கிறிஸ்து வருகையினுடைய பெர்ஃபார்மன்ஸ் தான் நம்ம பார்க்கறோமே தவிர அது வரலாறு. அவர் வரலாற்றில் ஒரு முறை ஆண்டவர் வந்து பிறந்து விட்டார். அவர் ஏற்கனவே வந்து பிறந்ததை ஒவ்வொரு ஆண்டும் நினைவு கூறுகிறோம். அந்த பிறப்பிலே கண்ட அந்த காட்சிகளை நாம் மீண்டும் அதை என்ன பண்றோம்? நிகழ்த்தி காட்டுகிறோம். அவ்வளவுதான் தவிர ஒவ்வொரு முறையும் புதுசா இயேசு வருவார் என்ன பண்ணல பார்த்து கொண்டிருக்கவில்லை என்கிற தெளிவு நமக்கு இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையிலே இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் இறைவாக்கினர்கள் வழியாக தங்களுடைய பாவ வாழ்விலிருந்து விடுபட வேண்டும். கடவுள் இருக்கிறார், கடவுளுடைய சாயல் மனிதனுக்குள்ளாக கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த மனிதன் தங்களுடைய பாவத்தினாலே கீழ்ப்படியாமையினாலே கடவுளின் சாயலை இழந்து போயிருக்கிறார். அந்த இழந்து போன சாயலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக கடவுள்
தம்முடைய இறைவாக்குகள் வழியாக நம்மை வழிநடத்துகிறார். அந்த வார்த்தைக்கு செவிகொடாமல் போகின்ற போது அப்பொழுது கடவுள் ஒரு தீர்ப்புக்குள்ளாக நம்முடைய பாவங்கள், நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய வண்ணங்கால் கழுத்து, நம்முடைய கடின உள்ளத்தை முன்னிட்டு அந்த செயலுக்கான தண்டனையை நாம் அனுபவிப்பதற்கு கடவுள் அனுமதிக்கிறார். கடவுள் தண்டனை அளிக்கிறவர் அல்ல. தண்டனை நம்முடைய செயலி நிமித்தமாக வருகிறது. அதை கடவுள் என்ன பண்றாரு? ஓகே, அது அவனுக்கு ஏன்னா அவன் தன்னுடைய தவறை உணர்ந்து கொள்வதற்கு அது ஒரு வாய்ப்பு தான். ஒரு தண்டனை என்பது நம்மை நாம் சீர்திருத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு. ஆனால் கடவுள் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டார், அழிவதற்கு விட்டுவிட மாட்டார். அதுதான் நற்செய்தியாக. கடவுள் என்னை தண்டிச்சுட்டாரோ நினைக்கிறது அல்ல நம்முடைய நம்பிக்கை. அது நம்முடைய நம்பிக்கையாக இருக்க கூடாது. மாறாக இந்த தண்டனையும் நான் கடவுளுடைய அந்த இழந்து போன சாயலை பெற்றுக்கொள்வதற்காக ஒரு வாய்ப்பாக கொடுத்திருக்கிறார் என்று நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும். அப்படி வரலாறு தோறும் இஸ்ரேல் மக்களுக்கு கடவுள் தங்களை மீட்டுருவாக்கம் செய்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். மீட்டுருவாக்கம் என்பது மிக கட்டடத்திற்கு சுனாமி அளிப்பது அல்ல. நம்முடைய ஆளுமையிலே மீட்டுருவாக்கம் இருக்கிறதா? 1 Corinthians 5:17 பவுல் என்ன சொல்றாரு? ஒருவர் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது படைப்பாக இருக்கிறார். பழைய மனிதனை போய்விட்டு புதிய மனிதனை அறிந்து கொள்கிறார். என்ன தெரியுமா சொல்லுவார்? நாம் பழைய மனிதனை கலைந்து விட வேண்டும், புதிய மனிதனை தரித்து கொள்ள வேண்டும். பழைய ஆதாமை கலைந்து போட்டு புதிய ஆதாமாகி கிறிஸ்துவை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பழைய ஆதாம் கீழ்ப்படியாமல், புதிய ஆதாமாகி கிறிஸ்து கடவுளுக்கு முழுமையாக கீழ்ப்படிந்தவர். அந்த ஆளுமையை நாம் தரித்து கொள்ள வேண்டும். அந்த ஆளுமையை தரித்துக் கொள்கின்ற போது நம்மை ஆண்டவர் முழுமையான அழிவுக்கு ஒப்புக்கூடாமல் நம்மை மீட்டெடுக்கின்றவராக, மீட்டுக் கொள்கின்ற கடவுளாக இருக்கின்றார். இந்த கடவுளின் மீட்டுருவாக்கத்தை நாம் அடைவதற்கு விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னா, ஒரு விவசாயி விவசாயம் செய்ய போவதற்கு என்ன பண்றாரு? எப்போ மழை வரும் அப்படின்னு காத்துட்டு இருப்பார் இல்லையா? அப்போ விதைப்பதற்கான காலத்தை அறிந்திருக்க வேண்டும், களை எடுப்பதற்கான காலத்தை அறிந்திருக்க வேண்டும், நடவு செய்வதற்கான காலத்தை, பக்குவத்தை அறிந்திருக்க வேண்டும். விதைக்கிறவர் விதையை மாத்திரம் வாங்கி வச்சுட்டு அப்படியே உட்கார்ந்து இருப்பாரு. விதையை வாங்கி வச்சிருவாரு, மண்ணை பண்படுத்துவார், பண்படுத்திவிட்டு அதை விதைப்பதற்கு ஏதுவானதாகவும் அந்த நிலத்திலே விதை முளைப்பதற்கான சூழல் இருக்கிறதா, பக்குவம் இருக்கிறதா என்பதை பார்ப்பார். அதற்கு என்னவெல்லாம் போட்டால் அந்த விதை நல்ல பலனை கொடுக்கும் என்பதை அறிந்திருக்க வேண்டும். மழை வருமா, காற்று அடிக்குமா, எந்த நேரத்தில் காற்று அடித்தாக்கா அந்த பயிருக்கு நல்லது, எந்த நேரத்தில் காற்று அடித்தா அந்த பயிருக்கு ஆபத்து, எல்லாமே இருக்குல்ல. அந்த எல்லாருமே விவசாயம் கொடுக்குறாங்க. பூ பூக்கின்ற போது காற்று அடித்தால் பயிருக்கு நல்லது. ஏன்? அந்த மகரந்தம் போய் இன்னொரு பூவோடு சேர்ந்து அது பலனை கொடுத்ததுக்கு அது வாய்ப்பாக இருக்கும். நல்லா விளைந்து நிற்குது பயிர். அது நாளைக்கு அறுவடை நேரத்தில் இன்னைக்கு மழை வந்துச்சுன்னா வீணா போயிடும். நம்முடைய உழைப்பு எல்லாம் வீணாகி போயிடும். காற்று அடிக்கணும், ஏற்ற நேரத்தில் அடிக்கணும். அது எப்போ அடிக்கணும் நமக்கு தெரியாது. அந்த காற்று அடிப்பதற்கான காலத்தை அறிந்தவர்களாய் நாம் நம்முடைய விதைக்கின்ற பணியை செய்ய வேண்டும். இதெல்லாம் தெரிந்தவங்க தான் விவசாயத்தை செய்ய முடியும். அவர்கள் தான் ஒரு சக்சஸ்ஃபுல்லான பார்க்கறா இருக்க முடியும் இல்லையா? அப்போ ஒரு விவசாயி விவசாயம் செய்வதற்கு எப்படி அறிவுள்ளவராக, அதற்கான அறிவுரைவராக இருக்க வேண்டுமோ, நாம் கிறிஸ்தவர்களாக இருந்து கிறிஸ்துவின் வரவை எதிர்நோக்கி இருக்கின்ற போது அதற்கு தேவையான அறிவுரைகளாக நாம் இருக்க வேண்டும். ஆமாம், விவசாயிக்கான அறிவோடு கூட நாம் கிறிஸ்துவின் வருகையை எதிர்நோக்க முடியாது. ஒரு விவசாயி விவசாயம் செய்வதற்கு தேவையான அறிவுரைகளாக இருப்பது போல
கிறிஸ்தவர்களாக நாம் கிறிஸ்தவனுடைய வருகைக்கு ஏற்ற ஆயத்தமுடையவராய் இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற போது கடவுள் நம்மை சந்திக்க வருகின்றவராய் இருக்கிறார், நம்மை மீட்கின்றவராய், மீட்டுருவாக்கம் செய்கிறவராய் இருக்கிறார். ஆகவே நாம் பாவம் செய்கிறோம், அந்த பாவத்திலிருந்து விடுபடுவதற்கான கடவுளின் வார்த்தை வருகின்ற போது பக்குவமாய் அந்த வார்த்தையை கேட்டு உள்வாங்கி நம்முடைய மனதை பக்குவப்படுத்தி நம்முடைய பாவத்தை அகற்றி போட்டு கலைகளை அகற்றி போட்டு நம்முடைய உள்ளத்தை தூய்மையாக்கிக் கொள்ள வேண்டும். அப்படி செய்கிற போதுதான் கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் செய்ய முடியும். பாவமும் இருக்கும், கிறிஸ்துவும் வாசம் செய்ய வேண்டும் என்றால் அது முடியாது. நான் பாவம் நிறைந்தவனாகவும் இருப்பேன், ஆனால் புதிய மனிதனுக்குரிய கிறிஸ்துவை அணிந்து கொள்வதற்கான கிறிஸ்துவனுடைய கடவுளுடைய ஆசீர்வாதம் மூலம் எனக்கு கிடைச்சுன்னு நினைச்சா முடியாது இல்லையா? ஒன்று பாவம் நிறைந்த மனிதனாக இருந்து அணிந்து போக வேண்டும். இல்லாவிட்டால் கிறிஸ்துவை அணிந்து கொண்டு கிறிஸ்துவின் மகிமையை நாம் பங்கேற்க வேண்டும். ரெண்டில ஏதாவது ஒரு நிலையை தான் நாம் அடைய முடியும். ஆண்டவர் எதை விரும்புகிறார் என்றால் அவருடைய அந்த மாட்சிமை நிறைந்த அந்த நிலைவாழ்வின் மகிழ்ச்சியிலே இறையரசின் கொண்டாட்டத்திலே நாம் பங்கேற்க வேண்டும் என்பதே கடவுளுடைய விருப்பமாயிருக்கிறது. ஒரு மரம் வெட்டப்படுகின்ற போது அங்கே ஒரு நம்பிக்கை இருக்கிறது இல்லையா? சில மரங்கள் வெட்டிட்டாங்க, திரும்ப முறைக்காது. வாழை மரத்தை வெட்ட என்ன பண்ணலாம்? துளிர்த்து கொண்டே இருக்கு. வேர்களிலிருந்து பக்கவாட்டிலே துளிர்த்து கொண்டே இருக்கு. ஆலமரம் இருக்குனாக்கா ஒரு குறிப்பிட்ட காலத்திலே வேற வெட்டினாலும் விழுதுகள் அந்த மரத்தை என்ன பண்ணிக்கலாம்? விழுதுகள் வேறாக மாறிய மரத்தை தாங்கிக் கொள்ளும். யோகு சொல்லுவார், ஒரு வெட்டப்பட்ட மரத்தை குறித்தாக ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் மனிதன் தன் பாவத்திலே நிலைத்திருப்பானேயானால் அவன் மீட்பு என்கின்ற நம்பிக்கை இருக்கிறதுக்கு நியாயமே கிடையாது. ஈசா என்கின்ற அடிமரத்திலிருந்து இருளில் இருந்த மக்கள் பேர்வழியை கண்டார்கள். இறப்பின் இருள் சூழ்ந்திருக்கின்ற நாட்டிலே ஆண்டவருடைய மகிமை மாட்சிமை ஒளிர்ந்து அது அங்கே இருக்கின்ற அனைவரையும் ஒளிர்விக்கிறதாய் இருக்கிறது. ஒரு புதிய வாழ்வுக்குள்ளாக புதிய வானத்தையும் புதிய பூமியையும் ஆண்டவர் படைக்கிறார். அங்கே சமத்துவத்தை ஏற்படுத்துகிறார். எல்லா உயிர்களும் வாழ்வதற்கான ஆசீர்வாதத்தையும் சூழலையும் ஆண்டவர் அருள்கிறார். எல்லாம் சமத்துவத்தோடு சகோதரத்துவத்தோடும் சமூக நீதியோடும் வாழ வேண்டும் என்பது கடவுளின் விருப்பமாயிருக்கிறது. அதே விருப்பம் நமக்குள்ளே இருந்தால்தான் நாம் அதை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். கடவுள் ஒளியா இருக்கிறார். அந்த ஒளியிலே வாசம் செய்வதற்கு வாழ்வதற்கான விருப்பம் நமக்கு இருக்கிறதா? ஆகவே கடவுள் மீட்டுருவாக்கம் செய்வதற்கு விரும்புகிறார். நாம் அந்த மீட்டுருவாக்க வாழ்விலே பங்கேற்பதற்கு நம்மை பக்குவப்படுத்துகிறோமா? நம்முடைய உள்ளத்தை புதுப்பிக்கின்றவர்களாக இருக்கிறோமா? அதேதான் சொன்னேன். மீட்டுருவாக்கம் என்பது சும்மா இருக்கிற காயத்துக்கு மேல அப்படியே மருந்து போட்டுட்டு போவது மீட்டுருவாக்கம் கிடையாது. அது காயங்களை சீர்திருத்த வேண்டும், உள்ளே இருக்கின்ற ரணங்களை எடுக்க வேண்டும். அடிப்பட்ட ஒரு கீழே விழுந்துட்டோம், ரத்த காயமா இருந்தா மஞ்சள் வச்சுட்டு தண்ணி வச்சுட்டு மஞ்சள் வச்சுட்டா ஒன்று என்ன ஆயிடும்? வேற எந்த கிருமியும் அண்டாது, அந்த காயம் அப்படியே ஆயிடும். அதை கட்டு போட்டோம்னா சீர்பிடிக்கும். சரி, இது வெளிப்புற காயம். ஒரு டிடி இன்ஜெக்ஷன் பண்ணுறோம், லேச மஞ்சள் தூள் அல்லது அதுக்குள்ள மருந்து வச்சோம்னா 20 நாட்களில் பட்டை விட்டு காயம் ஆயிடும். அதே மாதிரி கேன்சர் கட்டியை ஆற்ற முடியுமா? நம்முடைய பாவங்கள் நம்முடைய உள்ளத்திலே ஒரு புற்றுநோய் கட்டியை போல இருக்குது. இந்த சமூகம் அநீதியினாலே, அநீதி என்கின்ற புற்றுநோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்றத்தாழ்வு, சாதி, ஆணாதிக்கம், வர்க்க முரண்பாடுகள் போன்ற புற்றுநோய்களை போல அவைகள் எல்லாம் இந்த சமூகத்தை சீர்கெடுத்து வைத்திருக்கின்றன. அவைகளை நாம் சீர்திருத்த வேண்டும். சீர்திருக்காமல் அப்படியே நீதி இருக்குது, நியாயம் இருக்குது அப்படின்னு பேசிட்டு போக முடியுமா? திருச்சபையிலே நம்ம எல்லாருக்கும் சமூக உரிமை இருக்கிறதா? எல்லாருக்குமான வாய்ப்பு இருக்கிறதா? எல்லாருக்கும் வாழ்வு இருக்கிறதா என்ற கேள்விகளை எல்லாம் கேட்காமலே சமாதானம் உண்டாயிருப்பதாக அப்படின்னு சொல்லிட்டு போனோம்னா அது உண்மையாகவே சமாதானமாக இருக்குமா? இருக்காது இல்லையா?
ஆகவே உண்மையான மீட்டுருவாக்கம் என்பது அனைவருக்குமான வாழ்வு உடையதாக திருச்சபை இருக்க வேண்டும், சமூகமும் அப்படி இருக்க வேண்டும். தனி மனித வாழ்விலே மீட்டுருவாக்கம் என்பது மனம் திரும்புவதன் வழியாகத்தான் வரும். மனம் திரும்பாமல் ஒவ்வொரு தனி மனிதரும் தனி மனித வாழ்விலே தங்களை பழைய பாவம், பழி வாங்குதல், அதிகார துஷ்பிரயோகம், மற்றவர்களுக்கு தீங்கு நினைப்பது, மற்றவர்களை அடிமையாக நடத்துவது, அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் மற்றவர்களை அடிமையாக நடத்துவது, பணம் இருக்கிறவர்கள் பணமற்றவனை ஒடுக்குவது, இப்படிப்பட்ட அநீதிகள் எல்லாம் களையப்படுமையானால் தான் உண்மையான மீட்பு உருவாக்கத்தின் மகிழ்ச்சி நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இல்லாவிட்டால் சொகுசாயிருப்பாங்க, ஏழைகள் காணிக்கை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டியதுதான். ஒரு பலனும் அதனாலே இருக்காது. ஆமாம், மக்களுடைய உழைப்பை மீட்டுருவாக்கம் என்ற பெயரில், கட்டுமானம் என்ற பெயரில், தசமபாகம் என்ற பெயரில் எப்பொழுதும் வசூலித்துக் கொண்டே இருக்கிறோமே தவிர நமக்கு வேலை வேணுமான்னு கேட்கறது நமக்கு ஆளுமை இல்லை. காணிக்கை கொடுங்கள் என்று சொல்லி கேட்கிறதுக்கு நாம் எடுத்துக்கொள்கிற நேரத்தை ஒருவருடைய வாழ்வாதாரத்தை குறித்து பேசுவதற்கு நமக்கு நேரமில்லை. இப்படிப்பட்ட சூழலிலே மீட்டுருவாக்கம் என்பது எது? கிறிஸ்துவின் வருகையினுடைய மகிழ்ச்சி என்ன விதமாக நமக்கு இருக்க போகிறது? ஆயத்தமாக இருக்கணும். அதை சொன்ன இல்லையா, விவசாயம் செய்வதற்கான காலத்தையும் நேரத்தையும் சூழலையும் அறிந்திருப்பது போல நாம் கிறிஸ்துவின் வருகைக்கு நாம் ஆயத்தம் உள்ளவராய் இருக்க வேண்டும். யாக்கோபு சொல்ற பொறுமையா இருக்கு, பொறுமையா இருங்க. எப்படி பொறுமையா இருக்கணும்? பொறுமையா இருத்தல் என்றால் என்ன? மார்ச் மாசம் பரிச்சை வருது, பொறுமையா இருக்கு, பொறுமையா இருக்கு. படிப்பு வருமா? பாஸ் ஆக முடியுமா? அப்ப தேர்வுக்காக காத்திருத்தல் என்பது வெற்றுத்தனமாய் நேரத்தை போக்கிவிட்டு காத்திருப்பது அல்ல. காத்திருத்தல் ஆயத்தமாயிருந்தோம், படித்திருக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். ஒரு செய்தியை நாம் படிக்கின்ற போது அதை குறித்து ஒரு விரிவான ஒரு அறிவு நமக்கு தேவை. பள்ளிக்கூடத்து பிள்ளைங்கனாக்கா உரைநடைகள் நோட்டு புக்கு இருக்கு, அதை பார்த்து அதில் இருக்கிறது அப்படியே மனப்பாடம் பண்ணி எழுதிடலாம். கல்லூரி படிப்பு படிக்கிற போது அப்படி என்ன பண்ண முடியாது, எழுத முடியாது. நான் உனக்கு 2 ஆத்தரை பற்றி சொல்லியிருந்தேன், நீங்கள் ஒரு 10 ஆத்தருடைய புக்கை படிச்சு என்ன பண்ணணும், கருத்துக்களை எழுதியிருந்தாலும் மார்க்கு. அப்படிதான்மா, சும்மா பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாதிரி 4 மனப்பாட எழுதிதாக பாஸ் ஆகிட முடியுமா? அது பொட்டன்ஷியலான ஒரு லேர்னிங் கிடையாது. அப்போ எப்படி படிக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பது தான் கல்லூரியை தவிர, கல்லூரி கற்றுக் கொடுப்பது தான் கல்வி என்று எடுத்துக்கொள்ள முடியாது. கற்றுக்கொள்வதற்கான வழிமுறை தான் கற்றுக் கொடுக்கும். இப்போ திருச்சபையிலே அருளை கேட்கும் போதும் பிரசங்கம் என்பது எப்படி திருமறையை படிக்க வேண்டும் என்பதற்கான வழிமுறை தவிர, இவ்வளவுதான் பசங்க ஊர்ல போய் அத்தை வேலை பார்த்து சொல்லுங்க, அப்பாடா 1/2 மணி நேரம் 5% போதும், இது போதும் அப்படின்னா கிறிஸ்துவுக்கு ஏற்ற அளவுக்கு அது போதுமா? போதாது. பொறுமையோடு இருத்தல் என்பது கிறிஸ்துவனுடைய அனைத்து செயல்பாடுகளையும் கற்று தேர்ந்தவராய் அன்றாட வாழ்விலே அவற்றை கடைபிடிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்து வரும்போது கடைபிடிக்கிறவர்களாக இருப்பது அல்ல. ஏன்னா அப்படி கடைபிடிக்க முடியாது. ஏன்னா அவர் எப்போ வருவார் நமக்கு தெரியாது. ஆகவே நாம் எப்படி பொறுமையாக இருத்தல் என்பது சோம்பேறியாக இருப்பது அல்ல, சுறுசுறுப்பாக எல்லாவற்றையும் செய்து முடித்துவிட்டு வீட்டிற்கு ஒரு விருந்தாளி வருகிறார் என்றால் வந்த பிறகு அடுப்பு பற்ற வைக்கிறவங்க நல்ல உபசரிப்பாளர் கிடையாது. ஏற்கனவே அவருக்கு என்னெல்லாம் பிடிக்கும்ன்றத அவருக்கு தெரிந்தவங்க, நமக்கே தெரியும் இல்லையா, மச்சானுக்கு இதெல்லாம் பிடிக்கும், அக்காவுக்கு இதெல்லாம் பிடிக்கும், தெரிஞ்சு வச்சுக்க முடியாது. நம்ம வீட்டுக்கு
முடிகிற மாப்பிள்ள வர்றாருன்னா என்ன பண்ணுவான்? அவருக்கு என்ன பிடிக்கும்ன்றது அவங்க அப்பா அம்மாட்ட கேட்டு என்ன பண்ணுவான்? செய்து வைப்பீங்க. அதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு மருமகனை எதிர்பார்க்கிறவங்க நல்ல மாமனார் மாமியாரை நல்ல பெற்றோரை அதில் வரட்டும் வந்தாங்கனாக்கா ஏதாவது கஞ்சி வச்சு காய்ச்சி அனுப்புவோம் அப்படி இல்லையா? 2 விதமான புரிதல் இருக்கு இல்லையா? அப்போ ஆயத்தமாக இருக்கிறது என்பது அவர் வந்த பிறகு ஐயர் வந்த பிறகு கோயில் போகலாமா மேலாமா முடிவு எடுக்கிறதுல ஆயத்தம். ஐயர் வரதுனால கோயில் என்ன பண்ணா இருக்கணும். எஸ்ரா நூலில் பார்த்தோன்னா ஒரு செய்தி இருக்கும். ஆசாரியும் கோயிலுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி இஸ்ரேல் மக்கள் எங்கே இருப்பாங்க? கோயிலுக்குள்ள இருப்பாங்க. சரிங்களா? திருப்பாடல் 24 இப்படி இருக்கும். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், நாடி கடவுளே உயருங்கள், மகிமை ராஜா உத்தரவிப்பார். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், பொன்னை மீது கடவுளை உயருங்கள், மாட்சி மீது அரசர் உள்ளே வருகிறார். கடவுள் உள்ள காத்து இருக்கும்போது நம்ம வருகிறவரா இல்லை, நம்ம போய் ஆண்டவரை என்ன பண்ணோம்? காத்திருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அவருடைய விருதியை நாம் பங்கேற்க முடியும். அப்படி ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. வெள்ளை அடிச்சு ஆரம்பிச்ச பிறகு கருத்து அடித்தா என்ன ஆகும்? எத்தனை பேர் உள்ள இருப்போம்? ஒரு 4 பேர் 5 பேர் தான் இருந்தேன். சின்ன பிள்ளை இருந்தேன், பெரியவங்க இருந்தாங்க, ஐயா இருந்தாரு இல்லையா? சாக்கு போக்கு சொல்றதுக்காக வாய்ப்பு இருக்கு. நம்ம 1000 காரணங்கள் சொல்லலாம். ஆண்டவர் என்ன சொல்லுவாராம்? யாரையும் தெரியாது. நம்ம என்ன பண்ணுவோம்? கருவில் நினைச்சு மேக்ஸ்கி வச்சு உள்ள என்ன பண்ணுவான்? வெளியே யார் நிற்கிறான்னு பார்த்து கருவில் இருப்போம். நம்ம இருக்கிற டெக்னாலஜி. ஆனால் சாமி மேக்ஸ்கிலாம் வச்சுட்டு என்ன பண்ண மாட்டாரு? பார்த்துட்டு இருக்க மாட்டாரு. முடியாது. அதான் ஆரம்பிக்கும்போது சொன்னாங்க, ஆண்டவர் எவ்வளவு அன்புள்ளவரோ அதே அளவுக்கு ஒழுக்கத்தை எதிர்பார்க்கின்ற கடவுள். கண்டிப்பு நிறைந்த ஆண்டவர், நீதி நிறைந்தவர். ஏன் அவர் நீதி நிறைந்தவராக இருக்கிறார்னா, நம்ம புரியத்தான் சொல்றேன். யாரையும் குற்றப்படுத்துறது சரிங்களா? நாம் ஒரு சில விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு எளிமையான நடைகள் என்ன பண்ணணும்? பேசினா கேட்கும்போது சில நேரத்தில் கடினமா இருக்கும். ஆனால் நம்மை குற்றப்படுத்துகிறாரோ அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியம். யாரையோ ஒருத்தரை பர்டிகுலரா பின்பற்றலாம் அப்படின்னு நினைக்கவே கூடாது. சரிங்களா? நாம் ஒரு செயலை ஒரு சிந்தனை நாம் அறிவு முதிர்ச்சிக்காக கற்றுக்கொள்வதை தவிர அதை குற்ற மனப்பான்மையோடு எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. ஆக நாம் ஆண்டவத்திலே வருகின்ற போது ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறது. வீட்டில் 9:30 மணிக்கு ஆலயம்னா 9:30 மணிக்கு ஆலயத்தில் இருக்கணும். நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம்? 9:30 மணிக்கு தான் வீட்லேயே ரெடியாகும். அதுக்கு என்ன சொல்லுவோம்? தண்ணி வரல அப்படின்னு சொல்லுவோம். எல்லாருக்கும் இயல்புதான், தப்பு கிடையாது. ஆனால் அது எல்லா நேரத்திலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குமா? பரீட்சைக்கு போகிற அன்னைக்கு 10 மணிக்கு பரீட்சைனாங்க 10 மணிக்கு வீட்டில் கிடக்குமா? செகண்ட் எக்ஸாமு இந்த பரீட்சைக்கு போனால் ஃபெயிலு போய் பாஸ் ஆகிடுச்சுன்னா அடுத்த வருஷமே வேலை கிடைக்குன்னா என்ன பண்ணுவான்? எப்படியாவது இந்த பரீட்சை இருந்தால பாஸ் பண்ணிடணும். பாஸ் பண்ணிட்டா அடுத்தது உடனடியாக அடுத்த மாதமே நமக்கு வேலை கிடைக்கணும். அப்போ எவ்வளோ விழிப்போடு இருக்குமோ அதே விழிப்போடு ஒவ்வொரு வாரமும் ஆராதனைக்கு வரும்போது விழிப்போடு இருக்கணும். ஏனென்றால் 9:30 மணிக்கு ஆலயம்னாக்கா சில பேர் 9:30 மணிக்கு என்ன பண்ணியிருப்பாங்க? கோயிலில் உட்காந்துருப்பாங்க. சரி வரட்டும் அப்படின்னு 10 மணிக்கு உட்காந்தா 10 மணிக்கு வருகிறவர்களுக்காக நாம் மதிப்பளிக்கிறோம். 9:30 மணிக்கு வந்தவங்க என்ன பண்ணல? மதிக்கிறவங்களுக்கு தான் அர்த்தம். அதான் உண்மை. நாங்கள் சொல்லப்பட்ட நேரத்துக்கு காட்டி கிடைக்கணும். நாங்களாம் மஞ்சள் கிடையாது. 10 மணிக்கு வந்தால் தான் கோயில் தருவீங்க, அதை நடத்துவீங்களா? ஒரு யதார்த்தமான கேள்வி வரல. சில கோயில் அப்படிதான் நடக்குது. பீச் மெம்பர் வந்தால் தான் கோயிலை ஆரம்பிக்குது. அப்படி ஆண்டவர் அங்கே பீச் மெம்பர், சிசி மெம்பர், ஜட்ஜ் போர்டு மெம்பர் ஐயெல்லாம் பார்க்க மாட்டாரு. நேரத்துக்குள்ளே வந்தாக்க
ஏன்னா சில இடங்களில் எதிர்மக்கள் அதை செய்வாங்க. நேரத்துக்கு கோயில்னா ஐயா என்ன பண்ணான், வெளியே நிற்க வைக்கிற மக்களும் இருக்கிறார். அதுக்காக கைது நேரத்துக்கு போகிற ஆயர்களும் இருக்கிறார். இங்கே செய்தி என்னன்னா, கதவுக்கு வெளியே நிற்க வைக்கப்பட வேண்டும், அசிங்கப்படுத்த வேண்டும், அவமானப்படுத்த வேண்டும் என்பது கிடையாது. நாம் நேரத்திற்கு ஆண்டவரை பொழுது கொள்ள வர வேண்டும் என்பதுதான் செய்தி. இறை அரசு யாருக்காகவும் காத்திருக்காது. டைம் அண்ட் ஸ்பேஸ் அப்படின்றது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். சரிங்களா? ஆண்டவர் உள்ள வந்துட்டார். அவர் வரும்போது யாரெல்லாம் உள்ள இருக்கிறாங்களோ அவர்கள் எல்லாரும் அப்படியே எடுத்துக்கொள்ளப்படுவார், மற்றவர்கள் எல்லாம் கைவிடப்படுவார். மத்திய 24 மரியாதை எடுத்து படிச்சுன்னா 2 பேர் மாவாச்சு இருப்பாங்க. 2 பேர் ஒருத்தர் தூக்கி போடுவார், ஒருத்தர் என்ன பண்ணுவார், ஓடி போன போயிடுவார். அந்த விடப்பட்ட ஆட்களாக நாம் இருக்கக்கூடாது. அப்போ நாம் ஆண்டவரோடு நாம் இணைந்து அந்த பரவசமான அந்த பேரின்ப வீட்டிலே நாம் வசிக்க வேண்டுமே ஆனால், வாழ வேண்டுமே ஆனால், உரிமை கொண்டாட வேண்டுமே ஆனால், நானும் கடவுளுடைய பிள்ளை, அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்கதான பிள்ளைகளுக்குரிய உரிமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால், அவர் வருவதற்கு முன்பாக அவருக்காக நாம் காத்திருக்கின்ற பிள்ளையாக இது உள்ள வர்றதை பற்றி இருக்குது. வெளியே வர்றதா என்ன இருக்கும், பிள்ளைகள் வெளியே போனப்பா எப்போ வருவார்னு மாசத்துலேயே என்ன பண்ணுறான் பார்த்துருப்பாங்க இல்லையா? ஏன்னா அப்பா சும்மா வரமாட்டார், ஏதாவது வாங்கிட்டு வருவார். இந்த 2 விதமான பார்வை நமக்கு இருக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு பேரின்ப வீட்டிலே பங்கேற்பதற்கான உரிமையை கொடுத்திருக்கிறார். அதை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆகவே காத்திருக்க வேண்டும். காத்திருத்தல் என்பது சும்மா அப்படியே இருப்பதல்ல. இன்னும் கூட தெளிவாக சொன்னேன், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்காக நான் காத்திருக்கிறேன் என்பது எப்படி இருக்கணும்னா, 6 பைபிள் நீங்கள் படிச்சுட்டு என்னதான் நீங்கள் ஐயா பண்ணுறாரு பார்ப்போம். நாமளே கமெண்ட்ரி நமக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் அறிவு கொடுத்துருக்காரு இல்லையா? எத்தனையோ புத்தகங்கள், ஆவிக்குரிய புத்தகங்கள், எத்தனையோ ஊழியர்கள் எல்லா வீட்லையுமே வந்துட்டு தான் இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணுறது, எடுத்து மூலில் போட்டோம்னா அந்த கவலை எதாவது யூஸ் ஆகுது. பவுடர் ஊற்றி எடுத்து போடுறது யூஸ் ஆகுமா? எப்படியா வேறு வழியே இல்லை, வடையில் இருக்கிற எண்ணெயை தொடங்கினா கீழே ஒரு பேப்பர் இப்படித்தான் இருக்குது. குறைந்தபட்சம் அந்த நூல்களை படித்தோம்னாலே நாமளே ஒரு அறிவுரையாளராக மாறிவிட. நாமே ஆண்டவருடைய ஊழியர்கள் தான். இங்கே ஒரு ஒழுங்கு இது, அவ்வளோதான். 1000 இறை மக்கள் என்பது திருச்சபையிலே ஒரு ஒழுங்கு, அவ்வளோதானே தவிர உங்களை பிரச்சனை பண்ணக்கூடாது. யாராவது சொல்ல முடியுமா? நீங்கள் பாஸ்டர் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம் தெரியுமா? ஸ்கூலில் வரும்போது தான் நீங்கள் பாஸ்டர் சொல்ல முடியாது. கோயிலை விட்டு போனாங்க, நீங்கள் ஒரு 4 பேர் நச்சையும் சொல்கிறீர்கள். ஆனால் நீங்கள் யார்? பாஸ்டர். உங்களையே நீங்கள் எப்படி உங்களை பாஸ்டர் சொல்லிக்கலாம்? தப்புன்னு நாங்கள் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. இங்கே வரும்போது இந்த ஒழுக்கத்திற்கு வந்து விடுகிறோம். இவைகள் எல்லாமே கிறிஸ்து வருகைக்கான ஆயத்தங்கள். இவைகளெல்லாம் செய்யாமல் துணி வாங்கிறதுலையும் ஸ்வீட்டு வர சொல்வதிலையும் அதிர்ஷ்ட சொல்வதில் மாத்திரமே நாம் ஆயத்தமாக இருப்போம். ஏனால் அந்த கிறிஸ்து பிறப்பு நமக்கு பெரிய மகிழ்ச்சியாக கடை வாங்கி கொடுறதுக்கு காசு இல்லையா? மற்ற நாள் நமக்கு அதிர்ஷ்டம் சொல்றதுக்கு நம்ம மற்ற நாள் காசு இல்லையா? எல்லா நாட்களையும் இருக்குது. அவையெல்லாம் எப்போ வேணாலும் செய்யலாம். ஆனால் கிறிஸ்து பிறப்பு ஒரு வருஷத்துக்கு வரும்போது தான் கொண்டாட முடியும் என்றார். அதற்கு எத்தனை ஆயத்தமாக இருக்கணுமோ, உண்மையாகவே ஆண்டவருடைய வருகை இருக்கின்ற போது அதற்கான ஆயத்தமுடையவராய் இருக்க வேண்டும். இந்த சிந்தனை பெற்றுக்கொண்டதாக இப்போ நாம் எந்த கன்னியாக இருக்கிறோம் அப்படின்றத நீங்கள் தான் முடிவு. நான் நீங்கள் தான் புத்தி உள்ள கன்னிகைகள், நீங்கள் தான் புத்தி இல்லாத கன்னிகைகள் என்று ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவது என் மேலே கிடையாது. பகுத்தறிவதற்கான சிந்தனையை கடவுளின் வார்த்தை வழியாக வழங்குவதுதான் ஒரு போதனுடைய வேலை. நமக்கான தீர்ப்பு என்ன? ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஆங்கிலத்தில். ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்னா
செயல், அதற்கான பிரதிபலிப்பு ரிவார்ட் ஆர் பனிஷ்மெண்ட். நாம் கிறிஸ்துவனுடைய வருகையை எதிர்நோக்கினவர்களாக நம்முடைய அன்றாட வாழ்விலே கிறிஸ்துவின் மனப்பான்மை உடையவர்களாக, கிறிஸ்துவின் ஆளுமையை உடையவர்களாக, கிறிஸ்துவை அணிந்து கொண்டவர்களாக, கிறிஸ்துவனுடைய மனநிலை உடையவர்களாக இருந்தோமேயானால் அதுதான் ஆயத்தம். அப்படிப்பட்டவர்கள் தான் அவருடைய வருகையிலே பங்கேற்க முடியும். அப்படி செய்கின்றவர்களுக்கு வாழும் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே வந்து என்னோட கூட விருந்தில் என்ன பண்ணுங்க, பங்கெடுங்கள் என்று சொல்லி ரிவார்டு பண்ணுவார். நாம் அன்றாட வாழ்விலே கடவுளுடைய வார்த்தையை கேட்க செய்யாமல், கவனிக்காமல், கவனக்குறைவாக இருந்து கொண்டு, கேட்டாலும் அதை கடைபிடிக்காமல் பொறுப்பற்ற ஒரு வெளிப்புற மாயமான கிறிஸ்தவர்களாக இருப்போமேயானால் அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து என்ன பண்ணுறது, பாட்டு நம்பலாம். அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து கூப்பிட்டு சேர்த்து விடுவார். அவர் சொல்றது எதையுமே செய்யாமல் இருந்தால் எப்படி வந்து கூட்டி சேர்த்து விடுவார்? கிட்டவா அப்படின்னு ஒரு சந்தோஷம் வரும் அப்படின்னு என்ன பண்ணுறாரு, புரியுது. அது பனிஷ்மெண்ட். நன்மையும் தீமையும், தீதும் நன்றும் பிறர் தருவார நோதலும் தரிதலும் நம்முடைய செயல்கள் தான் நம்முடைய வாழ்வுக்கான தீர்ப்பை எழுதுகிற. கடவுள் ஒருவரை தண்டிக்க எண்ணம் உடையவர் கிடையாது. முதல்ல அது தெரிந்து வருவது. நம்முடைய செயல்கள் ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம், கீழ்ப்படியாமல் போனால் நம்முடைய கீழ்ப்படியாமை முன்னிட்டு சாபம் வரும். அது கடவுள் அனுப்புகிற சாபம் அல்ல, கடவுள் சபிக்க விரும்புகிற கடவுள் அல்ல. அது நம்முடைய செயலுக்கான பிரதிபலிப்பு. அதை ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா அனுமதிப்பார். அதை ஆண்டவர் அனுமதிப்பார். கொஞ்ச நாளைக்கு இருந்து பார்த்த நல்லவனுக்கு தெரியும் என்று விட்டு விடுவார். அந்த நிலைமை இருக்குதில்ல, அது மிகவும் பரிதாபமான நிலைமை. அந்த நிலைமைக்கு நாம் ஆளாகிவிட கூடாது. நமக்கு ஆலயம் எப்போது திறந்து வைத்திருப்பதனாலே, எப்போ வேணாலும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார் என்கின்ற மனநிலை உடையவராக இருப்பதனாலே பல விஷயங்களை நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளே போட விடுறோம். ஆனால் வழிபாடு தொடங்கும் போது கதவு அழைக்கின்ற அந்த ஒழுக்கம் திருச்சபையில வந்துடுச்சுன்னா அப்போதான் நமக்கு தெரியும், இதுவே இப்படின்னா ஐயரு கதவு அடைக்கிறதே பெரிய பிரச்சனைனா கடவுள் கதவு அடைச்சாருன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனைன்றது. அப்போ தான் என்ன பண்ணுவோம், ரியலைஸ் பண்ணுவோம். நம்ம ஏன் இங்கே அதை செய்யறதில்லை தெரியுமா? நான் கோயிலில் காணி போட்டாலே உங்களுக்கு சம்பளமே அப்படின்ற எண்ணம் எல்லாருக்குமே இருக்குது இல்லையா? நம்ம எல்லாருக்குமே என்ன இருக்கு, நான் போய் காணிக்கை போட்டால் தான் இந்த கோயில் இருக்கும், ஐயருக்கு அதனால சம்பளம் இருக்கும், அதனால தான் சபை இருக்கும் என்கின்ற எண்ணம் உடையவர்களாக இருப்பதனால என்னை யார் கதவை சாத்திட முடியும் எனக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருப்பதனாலே ஒரு அசட்டைத்தனம் நம்ம இடத்திலே இருக்கிறது. ஆனால் அதை ஐயருங்களோ இல்லை திருச்சபையில் நம்ம ஒருவருக்கு ஒருவர் அதை சகித்துக் கொள்வோம். ஆனால் ஆண்டவருக்கு ஒருவரும் அதை என்ன பண்ண மாட்டார், சகித்துக் கொள்ள மாட்டார். எனவே 2 விதமான கிறிஸ்துவின் ஆளுமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது வருகை என்பது தாழ்மை உள்ளவராய், இரக்கம் நிறைந்தவராய், நம்மை போலவே பாடுகள் உள்ள மனிதனாக ஆண்டவர் வருகிறார். அவர் நமக்குள்ளே இருக்கிறார். நாம் எதிர்நோக்கி இருக்கின்ற கிறிஸ்துவின் வருகை என்பது அப்படிப்பட்டது கிடையாது. அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாய் வருவார். நமக்கான தண்டனை தீர்ப்பை நாம் பெற்றுக்கொள்வதற்கு அனுமதித்தவராய் அமைதியாய் இருப்பார். அந்த 2ஆம் நிலையை, தண்டனை தீர்ப்பு அடைகின்ற நிலையை பெற்றுக் கொடுத்து நாம் காரணமாக இருந்துவிடக்கூடாது என்பதை மனதிலே வாங்கினவர்களாக எப்பொழுதும் விழிப்பாயிருப்போம். மற்றவர்களும் அந்த வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற கரிசனை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். இன்னைக்கு என்னன்னாக்கா, எல்லாருடைய உழைப்பையும் சுரண்டி நாம் வாழ்ந்து கொண்டு அதிலே நாம் இறையரசை அடைந்து விடலாம் என்கின்ற எண்ணம் போங்க இருக்கிறது. அதிலே நாம் நம்மை விளம்பரப்படுத்திக் கொள்ளலாம் என்கின்ற எண்ணம் இருக்கிறது. அப்படிப்பட்ட மனிதர்களை ஆண்டவர் உங்களை எனக்கு தெரியாது என்று சொல்கிறார்.
நாம் நம்முடைய உடலாலும் உள்ளத்தாலும் உழைப்பாலும் எல்லாவற்றிலும் ஆண்டவரை நாம் ஆட்சிப்படுத்துகிற போது ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்வார், என் தந்தை நான் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளேன், உள்ளே பாருங்கள் என்று சொல்லுகின்ற அந்த அழைப்பின் குரலை ஏற்றுக்கொள்வதற்கு நம்மை நாம் தகுதிப்படுத்திக் கொள்வோம். எப்பொழுதும் விழிப்புள்ளவராய் ஆயத்தம் உள்ளவராய் காத்திருக்கின்ற மக்களாய் இருந்து ஆண்டவருடைய அந்த மாட்சிமை நிறைந்த அவருடைய வருகையிலே மகிழ்ச்சியிலே பங்கேற்பதற்கு நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். கடவுள் தாமே நம்மை நம்முடைய ஆவியானவருடைய ஆற்றல் படுத்தி வழிநடத்தி காப்பதாக. நாம கல்வி மூடி ஆண்டவர்களுக்கு வேண்டிக் கொள்வோம். அனைத்து ஆசீர்வாதங்களும் ஊற்றாயிருக்கிற என் அன்பின் நடக்கவில்லை தாயின் தந்தைமானவரே, இந்த கிறிஸ்துவர்களின் மகிழ்ச்சி நிறைந்த காலங்களே உடைய மக்களை நான் சந்தித்து ஒருவரை ஒருவர் அந்தவரை ஏற்றுக்கொள்ளவும் நாங்கள் அனைவருமாக இணைந்து உண்மை மாற்றிப்படுத்தவும் இந்த நாளிலே எங்களுக்கு தந்த வாய்ப்புக்காக அருள்வர்களுக்காக ஆசீர்வாதத்துக்காக நன்றி செய்கிறோம். இந்த கிறிஸ்துவர்களின் காலத்தில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நிறைவாக இருந்தவர்களும் இடத்தில் கொண்டாடுவோம். முழு மாநிலமும் உங்களுடைய மாட்சி மீது அறிவிக்கு முன்பாக உடைய நிறைவான மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள மனமகனாக வருகின்ற கிறிஸ்துவை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவும் அங்கீகரிக்கவும் அந்த கொண்டாட்டத்திலே பங்கேற்கவும் தன்னை தகுதிப்படுத்திக் கொள்ள உடைய வார்த்தையின் வழியாக ஆற்றுப்படுத்துவதற்காக நன்றி செய்கிறோம். இந்த என்னுடைய ஆர்வலர்கள் திருச்சபைக்காக தொண்டை மாவட்டம் குருசேகருக்காக வேண்டிக் கொள்கிறோம். திருச்சபை ஆயர் இறை மக்கள் மூக்கர்கள் ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்கிறோம். இப்பொழுது உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய திருப்பெயரை மாற்றி வைக்கின்ற கட்டி எழுப்புகின்ற இந்த புதிய ஆலயம் பிரம்மாண்டமாக இருக்கிறதை நான் கண்டு உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த பணிகள் தொய்வில்லாமல் முழுமையாக நிறைவேற்றப்படவும் ஆண்டவரே வருகின்ற நாட்களிலே விரைவிலே அது மங்கள படைப்பு செய்து திரளான ஆத்துமாக்கள் வந்து உடைய திருப்பெயரை மாட்சிப்படுத்தத்தக்கதாக தொழில் கொள்ளத்தக்கதாக இடமாக இந்த ஆலை எழுவிட ஆண்டவர் இறை மக்களும் முப்பதும் ஆயிரம் எடுத்துக்கொள்கின்ற முயற்சிகளிலே உங்களுடைய ஆவியானுடைய கரம் இருந்து ஆசீர்வாத வேண்டிய மன்னாடும் அவர் சந்திக்கின்ற மனிதனுடைய கண்களிலே தயவு கிடைக்கப்பட வேண்டுமா இடத்திலே மன்னாடும் புதிய கிறிஸ்து வருகின்ற போது ஆகவே அது புதிய ஆலயத்திலே இந்த இறை மக்கள் உண்மை வழிபடத்தக்கதான காலங்களை ஏற்படுத்த வேண்டுமா இடத்திலே மன்னாடும் நீண்ட காலம் எடுத்துக்கொள்கின்ற முயற்சியிலே இனியும் தொய்வு அடையாதபடிக்கு ஆண்டவரே அதை சீரும் சிறப்பமாய் கட்டி முடிப்பதற்கு போதுமானதாக இருந்தவர்களுமா மன்றாடுகிறோம். இம்மட்டும் இந்த ஆலயத்துடைய கட்டுமான பணிக்கென்று உதாரணமாய் காணிக்கையை படைத்திருக்கின்ற குடும்பத்தின் மக்கள், விசுவாச குடும்பங்கள், திருச்சபையுடைய மக்கள், திருச்சபைக்கு வெளியே இருக்கின்ற வேற்று சபை மக்கள் எல்லாரையும் நீர் ஆசீர்வாதத்தில் மன்றாடுகிறோம். இந்த கிறிஸ்துவர்களின் காலங்களின் மகிழ்ச்சி அனைத்து குடும்பங்களிலும் நிறைவாக இருக்கட்டும். ஆண்டவரே மழையின் சீற்றங்கள், புயலின் சீற்றங்கள், காற்றினுடைய ஆண்டவரே இடர்பாடுகள் இவற்றினாலே ஆண்டவரே மக்கள் இடங்கள் அடையாதபடிக்கு எல்லா நிலைகளிலும் போதுமானதாக இருந்தது. எல்லா நிலைகளிலும் உடைய ஆசீர்வாதத்தை மகிழ்ச்சியும் நிறைவான சமாதானத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அருள் செய்கிறார்கள். இன்றைய நாளினுடைய போதகர் உங்களுடைய பயணங்கள் ஆண்டவரே திருச்சபையுடைய வளர்ச்சிக்கு பயனுள்ளதாக இருக்கும்படிக்கு அவர் வெறுமையாய் சென்று வெறுமையாய் திரும்பி வராதபடிக்கு ஆண்டவர் அவருடைய கையில் பிரயாசங்கள் முயற்சிகளை ஆசீர்வதிக்கிறார்கள். இதனால் உமது அணியானையும் குடும்பத்தையும் இந்த இடத்திலே கொண்டு வந்து இந்த இறைமக்களோடு இந்த கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் அருள் செய்யப்படினாலும் நன்றி செய்கிறோம். எல்லா புத்தி மனம் மாற்றம் யாவற்றையும் உமக்கு ஒருவருக்கே இருக்கிறோம். எங்கள் ஆண்டவர் மீட்புமாக இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுதல் செய்கிறோம். எங்கள் அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆமே. பரலோகத்திற்கு இருந்தாவே நாம கஷ்டப்படுவதாக, ஆட்சியம் வருவதாக, சித்தப்படத்திலே செய்யப்படுவது போல பூமியை செய்யப்படுவதாக அன்றென்று வேண்டிய ஆரம்பித்து இருந்தார். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்வது நாம் மன்னிக்கிறது போல எங்கள் பாவத்தோடு இருக்கிறோம். எங்கள் சோதனை உட்பட நாம் தீமையிலிருந்து யோசிக்கிறோம். ஆட்சியும் மனதை மகிமை நிலைக்கும் முடிவிலே. ஆமே. அனைத்து ஆற்றல்களையும் நம்முடைய தாயின் தலைவான தகவலும் நம்முடைய ஆண்டவர் விக்கிரமாக இயேசு கிறிஸ்துவின் அருளும் அமைதியும் தூய ஆவியானுடைய வல்லமையுள்ள பாதுகாப்பு பராமரிக்கும் மாறாத நித்தியுடன் முடிக்கும் உணவும் ஐக்கியமும் வழங்கட்டும். ஒன்று எல்லா காரணம் மனிதனோடு சிறப்பாக திருச்சபையுடைய போதகர்கள் முப்பது விசுவாசப்படுகிற ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் காலம் மகிழ்ச்சியோடும் புதிய ஆசிர்வாதங்கள் நிறைவாக இருப்பதாக. ஆமே.